நம்ம தென்னிந்திய அளவுல பிரபலமான நடிகையாக இருப்பவங்க தான் கௌரி கிஷன். சமீபத்துல இவங்க நடிச்ச அதர்ஸ் படத்தோட ப்ரமோஷன் விழா நடந்தது. இந்த விழாவுல பத்திரிகையாளர் RS கார்த்தி அவங்களோட உடல் எடையை கிண்டல் செய்யும் விதமாக கேள்வி எழுப்பினாரு. இதனால கடுப்பான நடிகை கௌரி கிஷன் அங்கேயே சூடாக பதிலடி கொடுத்தாங்க. இதனால இந்த செய்தி பெரும் பேசு பொருளானது. இதனையடுத்து பாடகி சின்மயி, நடிகர் கவின், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், இயக்குனர் ப. ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வராஜ், நடிகை குஷ்பு என பல்வேறு நடிகர்களும் நடிகை கௌரி கிஷனுக்கு ஆதரவாக களமிறங்கினாங்க. அது மட்டுமல்லாம நிறைய ஊடகங்களும் இணையதளவாசிகளும் கௌரி கிஷனுக்கு ஆதரவாகவும் RS கார்த்தியை கண்டித்தும் பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில இந்த சர்ச்சைக்கு காரணமான பத்திரிகையாளர் RS கார்த்தி, நான் நடிகை கௌரி கிஷனை கேலி செய்யும் விதமாக கேள்வி எழுப்பலனோ அது சும்மா ஜாலியா கேட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம என்னோட கேள்வி அவங்களை காயப்படுத்தி இருந்தா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறனோ வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். எனக்கு ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது. காரணம் இந்த கௌரி கிஷன் சம்பவம் தான். நான் ஒரு விதத்துல கேட்டேன், அவங்க ஒரு விதத்துல போயிட்டு ஸ்டூபிட், சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க. அதனால அடுத்த பிரஸ் மீட்ல அவங்கள திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த பொண்ணை அவங்கள நான் பாடி ஷேம் பண்ணல, எடையை தான் ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம். அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு அது ஒரு ஜாலியான கொஸ்டினா கேட்கப்பட்டது. அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்காக அவங்க மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா, ஏன்னா அவங்க ஒருத்தரை தாக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க. எனக்கும் அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இந்த நிகழ்வால ஏதாவது அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமளும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை, இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.